கிட்டத்தட்ட 70 மட்டும் வாழ தொடங்கி நாங்கள் பெட்ரோலுக்கு உண்மையாக இந்த பைக் தான். முந்தி வெயில தான் வேலை செய்யணும். ஆனால் பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த முள்ளந்தண்டு பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் அந்த கஷ்டமாக எனக்கு CT100 அப்கிரேட் வெர்ஷன் நல்ல பைக்காக இருக்குது பாருங்க. இப்போதைய மாடல்களுக்கு CT100 வந்தவன் நின்று கதைக்கிறான்னு பார்ப்பீங்க. அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அணுவணுவாக பார்ப்பாங்க. இப்போ நான் நிற்கிற இடம் நான் வந்துடுறேன் பாருங்க. 1 லிட்டர் பெட்ரோல் அடித்த நாங்கள் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. வணக்கம் மக்களே, என்ன நிறுவனம் ஒரு ராசாத்தீராலோட நிற்கிறீங்களன்னு பார்ப்பீங்க. இந்த காலத்தில் பெட்ரோல் பாவிக்கக்கூடிய பைக் ஒன்று நான் தேடி திரிஞ்சேன். நான் ஏனெண்டா ஃபீல் ஸ்டாப் தானே கூட ஓடி திரிவோம், அங்கே இங்கேட்டு திரிவோம். அப்போ பெட்ரோல் பாவிக்கிற எக்கனமியான ஒரு பைக் ஒன்று பார்த்து திரிஞ்சேன். எனக்கு இந்த CT100 முந்தியிலேருந்து ஒரு விருப்பம். ஏனெண்டா முந்தி கள உத்தியோகத்தர்களுக்கு கவர்மெண்ட்டே இதை கொடுத்தது. அந்த காலத்துலேருந்து இந்த பைக் எனக்கு ஒரு விருப்பம். இப்போ பார்த்தா நிறைய விடயங்களை அப்கிரேட் பண்ணி இதில் USB சார்ஜர் எல்லாம் இருக்குது, நல்ல இன்ஜின் வளம் பார்த்தா ஒரு விருப்பம் கொண்டு வந்தது இறக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆராய்ச்சி புத்தி அதை எடுத்தால் எங்கேயாவது ஓடி பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ பெட்ரோல் வேலை செய்யுது, அதுக்கு தான் இந்த பைக் மெயினாக எடுத்தது. எனக்கு இன்னொரு பிஹேவியரும் இருக்குது. எங்கே போகிறேன்னு தெரியாமல் வலிக்கிட்டு கால்நடைகள் மாதிரி போகிறது, அது ஒரு சந்தோஷம் கூட. ஏன்னா எதிர்பார்ப்பில்லை, அங்கே போகணும் இங்கே போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனால் எனக்கு அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கு நான் அதைத்தான் செய்ய போகிறேன். இந்த பைக்கை போகிற இடமெல்லாம் விட போகிறேன். எவ்வளோ தூரம் மட்டும் ஓடுது, ஏன்னா ஒரு பரிசோதனை மட்டும்தான். அதே நேரம் இதுண்ட இன்ஜின் குவாலிட்டிகள், பைக்கின் கண்டிஷன், ஒக்கிபேஷனல் ஹெல்த் இருந்து ஓடைக்கு எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறேன். முதல் இதுக்குள்ளே கொஞ்சம் பெட்ரோல் நிற்கிது, அதை எடுத்து போட்டு 1 லிட்டர் பெட்ரோல் உங்களுக்கு முன்னால் விட போகிறேன். உங்களோட கண்ணுக்கு முன்னாலே 1 லிட்டர் பெட்ரோல் இதுக்குள்ளே விட்டுட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்க போகிறேன். என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்ல போகிறேன். இப்போ ஆள்கிட்ட உள்ளே இருக்கிற பெட்ரோலை எடுப்பேன். முதல் வழியில் வளத்தை பாருங்கள், முதல் முந்தி இருந்ததை விட நல்ல ஒரு விசேஷமாக வந்திருக்கு இந்த பைக். இதுக்குள்ளே நிற்கக்கூடிய பெட்ரோலை நான் இப்போ எடுக்கிறேன். இப்போ பெட்ரோல் ஃபுல்லாக முடிஞ்சிட்டுது வெளியில். இப்போ பாதுகாப்பு முக்கியம். ஹெல்மெட்டை போட்டுட்டு என்னோட இருக்கிற பெட்ரோல் 1 லிட்டர் வச்சுக்கேன் பாருங்க. பைக்கில் இப்போ விட போகிறேன். பைக்கில் போகிறோம். இந்த பயணம் கடவுளை கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பிக்க கிலோமீட்டர் கட்டாயம் தேவை. அப்போ தான் எவ்வளோ ஓடுதுன்னு பார்க்கலாம். 50,616 கிலோமீட்டரும் அங்கே 700 மீட்டரும் ஓடி இருக்குது. 50,616 எவ்வளவு ஓடுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பயணத்தை முடிக்க எவ்வளோத்துல இந்த 1 லிட்டர் பெட்ரோல் நிற்கிதுன்னு பார்ப்போம். போகிற இடங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை காட்டுறேன். இந்த பைக்கின் எக்ஸ்பீரியன்ஸே நான் உங்களுக்கு போய்க்கே சொல்கிறேன். பெட்ரோலுக்கு உண்மையாக இந்த பைக் தான். சவுண்டுகளும் நல்லா இருக்கு. இன்ஜின் இன்றைக்கு அடித்த பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு இருக்கா பார்க்கத்தானே வேணும். பெட்ரோல் அடிச்சாச்சு, எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். கொடிகாமம் சிக்னலில் நிற்கிறேன். நிறைய வாகனங்கள் நிற்குது. எந்த பைக் மாதிரி அங்கே அவர் கொண்டு வச்சுக்கார். நல்லா இருக்குது. இதுக்குள்ள ஒரு தனித்துவமாக இருக்குது. ஏன்னாண்டா இப்போதைய பெட்ரோலுக்கு இவர் தான் சரி. எனக்கு இதில் நிற்க ஒரு ஐடியா வருது. இந்த பைக்கு ஒரு கடற்கரை காற்று வேண்டிட்டு வந்தால் நல்லா இருக்குமான்னு பருத்துறை பக்கம் போவோம். இதால் முள்ளிப்பாதைக்கால இப்போ நான் பருத்துறைக்கு போக போகிறேன். சிக்னலும் கவுண்ட் ஆகுது 15. பருத்துறைக்கு போய் எங்களோட ராசாத்தியில் ஒரு பைக்கில் இனி இல்லைன்ற முக்கியம் பாதுகாப்பு தான். ஏனெண்டா பெட்ரோலை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த குரோஸ்பாராக இருக்கலாம், சொக்கப் ஜோர் வளங்களாக இருக்கலாம். பாருங்க, எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. ஏனெண்டா இதுக்கேக இப்போ நிறைய பேருக்கு இந்த முள்ளந்தண்டு பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் அந்த கஷ்டமாக எனக்கு ஃபீல் ஆகல. உண்மையாக ஒரு மிக பிரபலமான இடத்துல போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிட்டி வேரம் கட்டணி அம்மன். இங்கே பிரபலமான கொஸ்டிகள் எல்லாம் நடக்கிறது. பரணிக்கால போய் கொண்டிருக்கிறோம் முள்ளிப்பாதையால். எங்கள்கிட்ட பஜாஜ் CT100 அப்கிரேட் வெர்ஷன் நல்ல பைக்காக இருக்குது பாருங்கள். இப்போதைய மாடல்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த அழகில் நல்லா இருக்குது. கூட தென்மராட்சி மக்கள் இப்படி ஒரு ரோட்டில் இப்படி ஒரு பைக் எடுத்தோட நல்ல ஒரு இதமாக தான் இருக்குது. உண்மையாக இந்த குரோஸ்பாரும் முக்கியம். இது இனியில்லாண்ட பாதுகாப்பு முக்கியம். ஒரு இடத்த போய் நாங்கள் முட்டினாலும் இது காலை இது தடுத்துடும். பாதுகாப்பு, ஒக்கிபேஷனல் ஹெல்த் வெளிநாடுகளில் இது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. எங்களோட நாடுகளில் இதை பெருசாக கவனிக்கிறதில்ல. ஆனால் இந்த டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி இந்த இந்தியன் பஜாஜ் கம்பெனியை எடுத்திருக்கேன்னு சொன்னால் அவங்க பிராண்டட்டான கம்பெனி. ஸோ அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அணுவணுவாக பார்ப்பாங்க.
இந்த பைக்கை நான் தெரிவு செய்ததுக்கு பிரதான காரணம் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 30க்கும் 50க்கும் இடையில ஓடினோம்டா நாங்கள் கூடின பெட்ரோல் பாவிக்கும். இதுக்குள்ள நீங்கள் ஓடினீங்களா 80க்கும் மேற்பட்ட கிலோமீட்டரை வந்து பாவிக்கும். இது நான் வந்து இந்த பைக் ஏன் எடுத்தேன்டா, இவங்க இந்த டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி வந்து 30 வருஷத்துக்கு மேலே நல்ல இப்படியான வாகனங்களை வந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் பஜாஜ் வந்து ஒரு பிராண்டடான கம்பெனி. நான் அதான் உடனே CT100 பார்த்தது. முந்தி வந்து இந்த கள உத்தியோகத்தர்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தவங்க என்ன ஏனெண்டா 100 கிலோமீட்டர் ஓடினாக்களும் இருக்கு, எக்கனமியாக ஓடணும். இப்போ நாங்கள் எங்களோட ரேசிங் விளையாட்டுகள், இந்த முறுக்கு விளையாட்டுகள் இதுகள் செய்யக்கூடாது. அளவாக ஆக்சிலேட்டரை வடிவாக கவனமாக பாவிச்சு இந்த எக்கனமிக்கு ஓடினோம்டா நல்ல விஷயம். அதை விட இந்த இதை இருக்கா காட்டுங்க. இங்கே பாருங்க, இப்போ ஃபோனை கையை விட்டுட்டு உயிரோட இருக்கையில அது கனவே இருக்கு. USB சார்ஜரும் இருக்குது. வெயில் படாமல் இதுக்கு வச்சு போட்டு சார்ஜ் போட்டபடியே நீங்கள் ஃபோனை அதில் வச்சுட்டு பைக் ஓடி கொண்டிருக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஓடி முடிய சார்ஜ் ஏறிடும் கொஞ்சம். அப்புறம் ஒரு அவசரத்துக்கு கதைக்கலாம். ஒரு பிரசித்தமான ஒரு இடத்தை வந்து கொண்டிருக்கிறோம். எங்க முள்ளி பாதை அங்கே பாருங்க, பிளம்பிங் எல்லாம் நிற்குது. முந்தி வந்து வெயிலுதான் வேலை செய்யணும், ஆனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து எங்களோட விட்டமின் D தொகுப்புக்கு உதவும். இப்போ மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர். இந்த காலத்தில் சூரியன்ல இருந்து வர கதிர் முழுக்க ஓசோன் படையெல்லாம் ஓட்டையா போச்சு. UV ரைஸ் தான். சொல்ல வர்றது என்னன்னா, அந்த காலமே வேலைக்கு போய் பின்னேரம் வேலைக்கு வர இந்த ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாம் சூரிய ஒளி மேலே படுறே இல்லை. அது வைக்க ஒரு இம்யூனிட்டி குறைவு தான். எனக்கு இந்த வெயிலுக்கு திடீர்னு உண்மையாக ஒரு விருப்பம். அதனால தான் இப்போ இன்றைக்கு ஒரு அளவான வெயிலாக இருக்கிறதால இந்த முள்ளிப்பாதையால் கொடிகாமத்துக்குள்ளால எங்களோட பஜாஜ் CT100 பெருத்துறைக்கு போய் கொண்டு இருக்கிறோம். பருத்தித்துறைக்கு வந்துட்டோம். என்ன இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், இந்த ரோட் வந்து பாருங்க தெரியும் உங்களுக்கு, ஒரு கொஞ்சம் பம்பிங் தானே. ஆஃப் ரோட் ரைடிங்கு வந்து இந்த பைக் நல்லா இருக்குது, ஒரு இதமாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ குலுக்கி நேரினும் அப்படியெல்லாம் இல்லை. இந்த கடல் காத்தையும் வேண்டிக் கொண்டு இந்த ரோட்டில் வேற இதுக்கு தான் வந்தேன். நான் இதை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். என்னடா CT100 வந்தவன் நின்று கதைக்கிறான்னு பார்ப்பீங்க. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். பருத்தித்துறை முனை, இலங்கை என்ற பருத்தித்துறை முனையிலிருந்து தெய்வேந்திர முனை என்று கதைப்போம். அங்கே நிற்குது என்று ராசாதி பாருங்க, நேராக நிற்குது. இப்போ அதில் போய் 25 கிலோமீட்டர் வந்துட்டோம் மக்களே. 25 கிலோமீட்டர் வீட்டே இருந்து வந்துட்டோம். இன்னும் ஆள் ஓடித்தரும் எனக்கு. முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடம் என்று நினைக்கிறீங்கள்? வல்வெட்டித்துறை. இப்போ இந்த ரோட்டில் என்னுடைய பஜாஜ் CT100 நான் போய் கொண்டிருக்கிறேன் வல்வெட்டித்துறை மண்ணில். இப்போ வல்வெட்டித்துறையால் தொண்டமனாறு பாலத்துக்கு வந்துட்டோம். எங்கட CT100 இப்போ இடக்காட்டுகளால் போய் அச்சுவேலிக்கும் போகலாம், இதனாலே போகலாம். கீரிமலைக்கு போவோம். நல்லா இருக்கும். கீரிமலைக்கு போய் இருக்கா கடற்கரையும் பார்த்துக்கொண்டு அதனால மிச்சம் எவ்வளோ தூரம் ஓடுதாண்டா பார்ப்போம் இருக்கா. கீரிமலைக்கு வந்துட்டோம். வீட்டிலேருந்து வலிக்கிட்டு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வந்துட்டோம். இட்ட வரைக்கும் உடம்பு நோயில் அதே மாதிரி மைண்டுக்கும் நல்லா இருக்குது. காரணம் இந்த பைக்கின் கண்டிஷன் தான். பைக்கோட சஸ்பென்ஷன், அதாவது சொக்கப் ஜோவர்ஸ் வந்து அதே மாதிரி இந்த எலோவீல் வந்து எங்களோட பம்பிங்கான ரோட்டுகளுக்கு கூட ஸ்மூத்தாக இருந்தது. அதால் எங்களால் ஈஸியாக ரைட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் நிற்கிற இடம் கீரிமலை. இனி இதால் பொன்னால ரோட்டால் அப்படியே போவோம்னு பார்க்குறேன். கூட நேச்சுரல் வியூவாக இருக்கும், அதை காட்டுறேன் வாங்க. வெயில் காலம் வந்து வந்துட்டு வட்டுக்கோட்டை ஜெஃப்னா காலேஜ் கிரவுண்டுக்கு பக்கத்தில் இந்த மரத்துக்களை நிற்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தா கொண்டு ஒருக்கா காட்டுங்க. 688 ஓடிட்டு கிட்டத்தட்ட 72 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரைக்கும். இனி மேற்கொண்டு பயணத்தை தொடருவோம். எவ்வளோ ஓடுதுன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் கிடக்குது. அக்கடையில் கிக் பண்ண தேவையில்லை. ஏன் சொல்லுங்க, சோலி ஸ்டார்ட் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இருக்குது. ஒன் பண்ணிவிட்டு இந்த இருந்தறையில் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியான். இந்த ராசாத்தி வந்து 80 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறா. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து நான் வந்துடுறேன் பாருங்க. 50,696 கிலோமீட்டர் எடுக்க 616 நின்றது. இதான் எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்னும் ஓடும் பைக், இன்னும் ஓடத்தான் போகுது. வெள்ளத்தில் நிற்கிதுன்னு பார்ப்போம். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு
இந்த பைக்கை நான் எடுத்தது என்னென்னு சொன்னால், இலங்கையில் கிட்டத்தட்ட 1400 இடங்களுக்கு மேலே இது இந்த சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. தேவையான உதிரிப்பாகங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியின் CT100 பைக் எடுத்தது இதுக்காகத்தான். டேவிட் பீரிஸ் வந்து ஒரு பிராண்டடான கம்பெனி. 30-40 வருஷத்துக்கு மேற்பட்ட அவர்களுடைய அனுபவம் இருக்குது. அதை விட இந்த பைக் வந்து இந்தியன் பஜாஜ் கம்பெனி, பஜாஜ் வந்து பிராண்டட். யோசிக்காமல் எடுத்தக்கூடிய ரீசன், நிறைய இடங்களில் பார்ட்ஸ் கடைகள் இருக்குது. தேவையான உதிரிப்பாகங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதை விட நிறைய வசதிகள் இப்போ தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த USB சார்ஜர், அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டார்ட், நல்ல கம்ஃபர்டபுள் எலோவீல், அதே மாதிரி நல்ல சஸ்பென்ஷன், சொக்கெப் ஜோவர்ஸ் வந்து நல்லது. இனி மேற்கொண்டு எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு பார்ப்போம். நவாந்துறையில் இருந்து அடித்த பெட்ரோல். எழுதுமட்டுவாலேருந்து வலிக்கிட்ட நாங்கள் எழுதுமட்டுவாளால் பருத்தித்துறை போய், பருத்தித்துறையால் பிறகு கீரிமலை வந்து, கீரிமலையால் திருப்ப பொன்னாலை போய், பொன்னாலையால் இப்போ நாங்கள் வட்டுக்கோட்டையெல்லாம் வந்து பண்ண பாலத்தடிக்கு வந்துட்டோம். பைக் எங்கே நிற்க போகுது அதான் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 701 நிற்கிது. 701 நிற்கிறபடியாக இனி எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம். 1 லிட்டர் பெட்ரோல் அடித்த நாங்கள் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு தூரம் ஓடுதுன்றதான் எங்களுடைய டாஸ்காக இருந்தது. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தாண்டிட்டு 80 தாண்டி கொண்டிருக்குது. 84 கிலோமீட்டரில் ஓடிக்கொண்டிருக்குது பைக். 84 விட கூட நினைக்கிறேன். எவ்வளோத்தில் நிற்கிதுன்னு பார்ப்போம். இந்த பைக் லைட்டாக விக்கல் இருக்குதுன்னாலும் உங்களை பார்க்கவே தெரியும். ஆனால் நிற்கிற அளவுக்கு இன்னும் அவர் போகையில் பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டரில் நிற்க போகிறாரு. லைட்டாக விற்குது. நேரையே போவோம். ஏனென்றால் டிராஃபிக்காக நடத்த நின்று பிரச்சனை. பைக் வந்து நிற்க போகுது. 702 இது பாருங்க. நான் இதன்றேன். நான் ஆக்சிலேட்டரில் எந்த இதை மாற்றமும் செய்யலை. பைக் நிற்க போகுது. குருநகரில் வந்து தான் நிற்கிது. எழுதுமட்டுவால இருந்து யாழ்ப்பாணத்தை கிட்டத்தட்ட ஒரு வட்டம் போட்டிருக்கிறோம். பைக் வந்து வெற்றிகரமாக தனது பயணத்தை முடித்து கொண்டது. ஒரு சிகத்துக்காம போய் நிற்க போதையா. ஆமாடாச்சு. கிட்டத்தட்ட எழுதுமட்டுவால தொடங்கி நாங்கள் இடம் குருநகர் நினைக்கிறேன் வந்து நின்றுருக்குது. எந்த தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த விலைக்கு ஒரு ரீசனபிளான பைக். ரீசனபிளான நான் நல்ல ஒரு பெறுமதி இந்த பைக். காரணம் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 80 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்குது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 84 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்குது. தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு சுவாத்தியமாக இருந்தது. அதாவது ஒரு குலுக்க மண்டி இல்லாமல் ஒரு இறுக்கமான பைக். எங்கட தமிழில் சொன்னால் ஒரு இறுக்கமான பைக். குடும்பத்தோட சரி, வேலைக்கு போகிறாக்கள் சரி, தனிப்பட்ட பாவனைக்கு, நீண்ட தூர பாவனைக்கு என்னால் இந்த CT100 வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். காரணம் பொருளாதாரத்துக்கும் சரி, பைக்கின் கண்டிஷனும் சரி பெட்டராக இருக்குது. ஸோ அதைத்தான் நான் இந்த பரிசோதனை ரீதியாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இலங்கையினுடைய டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியினுடைய பஜாஜ் CT100 பைக்கினுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த காணொலி ஒரு உண்மையாக, ஒரு ஹொனஸ்டியாக, இது நடைமுறை சாத்தியமான என்று நீங்கள் கருதினால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி என்னுடைய காணொலிக்கு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை வழங்கி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.